ஸ்டாலின் வீட்டில் ஓபிஎஸ் அடுத்து என்ன? அரசியல் களத்தில் பரபரப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டில் பன்னீர்செல்வம் வருகை தந்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. திமுக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேனியில் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அப்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இல்லை. அதன் பின் பாஜகவுடன் அதிமுக இணைந்ததும் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார். தொடர்ந்து அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் தமிழகம் வந்தபோது கூட இவரை தனியாக சந்திக்கவில்லை. இதனால் ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்து அதிருப்தியில் இருந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக இன்று அறிவித்தது. இன்று மதியம் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிறகு தற்போது மாலையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க அவரது ஆழ்வார்பேட்டையில் வீட்டில் பன்னீர்செல்வம் வருகை தந்துள்ளார். குறிப்பாக அவரது காரில் வருகை தந்ததும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசலுக்கு வந்து பூங்குத்து கொடுத்து வரவேற்றார். பன்னீர்செல்வம் பல கூடையுடன் வருகை தந்திருந்தார். முன்னதாக இன்று காலை நடைபயிற்சியின் போது பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பன்னீர்செல்வத்திற்கு இடையான சந்திப்பு அரசியல் ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 40 நிமிட சந்திப்புக்கு பிறகு பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் உடல்நலம் குறித்து விசாரிக்கவே வந்தேன். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து மறைவுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையிலும் முதலமைச்சரை சந்தித்தேன். முதலமைச்சர் ஸ்டாலின் உடனான சந்திப்பில் நான் அரசியல் பேசவில்லை என்று கூறியுள்ளார். தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை என்று கூறியுள்ளார். அது மட்டுமின்றி நடிகர் விஜயின் தாவேகாவுடனான கூட்டணியா என்ற கேள்விக்கு தானும் அவரிடம் பேசவில்லை, அவரும் என்னிடம் பேசவில்லை என்று கூறியுள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.